ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, நேற்று இரவு எப்போதும் போல உன் வீட்டை சுற்றி உனக்காக காவல் காத்துக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. ஏன் தெரியுமா? உன்னை பிடிக்காத ஒரு சிலர், உன்கிட்ட நல்லா பேசி நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சிலர் உன் வீட்டு வாசலை கடந்து போகும்போது உனக்கு எதிராக பல வேலைகளை செய்கிறாங்க, உனக்கு எதிராக பல விஷயங்களை பேசுகிறாங்க. உன்னை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு உனக்கு நல்லது நினைக்கிறவங்க போல நல்ல வார்த்தைகளை பேசுகிற அந்த மனிதர் உனக்கு பின்னால் நீ இல்லாத போது உன்னை பற்றி மோசமாக பேசக்கூடியவங்களா, உன்னை பற்றி தவறாக பேசக்கூடியவங்களாக இருக்காங்கன்றத பார்த்ததுமே எனக்கு பேரதிர்ச்சி வந்துவிட்டது என் செல்லமே. அவர் தினமும் உன் வீட்டை கடந்து போகும்போது ஏதோ ஒரு வகையில் நீ கெட்டு போகணும், அழிஞ்சு போகணுன்ற எண்ணம் உள்ளவராக காழ்ப்புணர்ச்சியோடு உன்னை அழிக்க நினைக்கிறவங்களா தான் இருக்காங்க. உண்மை என்னன்னா, உன் வாழ்க்கையை பார்த்து அவங்களால பொறுக்க முடியாமல் பொறாமை எண்ணத்தோட நீ அழிஞ்சு போகணும், கெட்டு போகணும், கஷ்டப்படணும்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன சிக்கலும் பிரச்சனையும் இருக்குன்னு நீ வெளிக்காட்டி கொள்ளாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதால எல்லாருமே நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, வசதியாக இருக்க, நிம்மதியாக இருக்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி அதில் ஒருத்தர் தான் உன்னை பார்த்து நீ சந்தோஷப்படுறத பொறுக்க முடியாமல் உனக்கு பிரச்சனையை உருவாக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அவர் வயிறு எறிகிறதும் அவர் வார்த்தைகளில் வெளிப்படக்கூடிய அந்த விஷத்தன்மையான பேச்சுக்களும் சேர்ந்து தான் உன்னை சுற்றி எதிர்மறையான அதிர்வலைகளை இப்போ உருவாக்கி வச்சிருக்கு. அவர் நினச்ச நினப்பு எல்லாமே இப்போது உன் வாழ்க்கையில் துக்கத்தை கொடுக்க தயாராகிவிட்டது. கண் திருஷ்டி படாமல் இருக்கணும், அடுத்தவங்க பார்த்து எரிச்சல் படாமல் பொறாமப்படாமல் பொங்கி எறியாமல் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீ என்னவோ கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சு என்னத்தையும் சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அது தெரியறதில்ல. நீ நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆடம்பரமாக, வசதியாக, மகிழ்ச்சியாக சிரித்து வாழ்கிறாங்கிறது போல நினச்சிக்கிட்டு தான் உனக்கு பிரச்சனையை உருவாக்கும் விதமாக அவர்கள் எண்ணம் இருக்குது. அப்படிப்பட்ட அவர்கள் எண்ணத்தின் மூலமாக இப்போது உனக்கு ஆபத்து நெருங்கவிருந்தது. இதை பார்த்து நான் உடனே தயாராகி உன்னை காவல் காத்து உனக்கு எதிராக நினைக்கக்கூடிய அவர்கள் மனசுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவர்களை திருத்தி அவர்களுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி அவங்க மனசை மாத்திர வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ வருந்தாதே என் செல்லமே. எதை எப்படி மாற்றணும், யாரை எப்போ திருத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நினைக்கிறத விட உன் வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அதை சீக்கிரமே சிறப்பானதாக நான் மாற்றி கொடுத்துட்றேன். நீ நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையாக இரு. நடக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு காரணத்தோடு தான் நடக்குது. உனக்கு நல்லது நினைக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு கெட்டதாக இருக்கலாம். இன்னொருத்தர் கெட்டது கஷ்டம்னு நினைக்கிற விஷயம் உனக்கு சந்தோஷமாகவும் சுலபமானதாகவும் இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தர் பார்க்குற பார்வையில் மாறுபட்டதாக, ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்காக தான் இன்னொருத்தர் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ உன்னை சுற்றி ஆபத்து பிரச்சனைன்னு எது வந்தாலும் நீ அமைதியாக இரு. உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் செய்ய வேண்டிய வேலைகளை இந்த கருப்பன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை துணை என்னுடைய குழந்தை. அவரை உனக்காக அனுப்பியது இந்த கருப்பசாமி நான் தான். ஆணோ பெண்ணோ எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். யாருக்கு எந்த துணை சரியாக வரும், யார் வாழ்க்கை யாருடன் இருந்தால் மகிழ்ச்சியாக, மன நிம்மதியுள்ளதா, அமைதியானதா, சந்தோஷமானதா இருக்கும்னு தான் இந்த உலகத்தில் நான் என் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். ஆனால் பல பேர் வாழ்க்கையை புரிஞ்சுக்காம பக்குவப்படாமல் அவசரப்பட்டு சண்டை போட்டு கத்துறதும் சச்சரவையும் பிரச்சனையை உருவாக்கிக்கிறதும் ஆணவத்தோட அகம்பாவத்தோட சண்டை போட்டு கண்ணீர் விடுவதுமாக மகிழ்ச்சியை இழந்தவர்களாக வாழ்ந்து வர்றீங்க. முதல்ல உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு உன் அன்பையும் பக்தியையும் எனக்கு கொடு. பக்தியோடு நீ என்னை எனக்காக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வேன். என் ஆசீர்வாதங்கள் இப்போது மழையாக பொழிந்து உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துவதற்கு தயாராயிடுச்சு. நீ எங்கே போய் சேருவன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியும். இப்போது சோதனை காலமாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரமே சாதனையானதாக, சந்தோஷமானதாக மாற்றி அமைச்சிட்றேன். உன் இலக்கை அடைவதற்கும் உன் குறிக்கோளை அடைவதற்கும் உனக்கு உறுதுணையாக நான் இருக்க போகிறேன்.
உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி தர வேண்டியது இந்த கருப்பன் என்னுடைய பொறுப்பு. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் இருந்தீனா அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு தருவேன். உனக்கு என்ன வேணுங்கிறத நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? நீ கேட்காமலேயே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு ஆசீர்வதித்து தருவதற்கு தயாராக இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசை மட்டும் நீ அமைதியாக வச்சுக்கோ. எந்த விதமான சூறாவளியையும் உனக்குள்ள நீ அனுமதிக்க வேணாம். கூடிய சீக்கிரமே உன் நிலைமை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும். எப்போதும் வெற்றியை மட்டுமே பெறக்கூடிய பிள்ளையாக நீ இருக்க போற. உன் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் செவிசாய்த்த இந்த கருப்பன் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை முழுவதுமாக உன் கைகளில் தருவேன்.